ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் காலையில் சாணி எடுக்க போனது, வேப்பிலை பறிச்சது, நாங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து வேப்பிலை பறித்தோம், மாவிலை பறித்தோம். இது எல்லாமே நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேங்க. அதனால் கடைசியில் இதுதான் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. அதோட இதையாவது வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்ட்டு தான் நான் இதை வீடியோ எடுத்துருக்குறேங்க. இந்த பெட்டி வந்து நான் செப்பல் ஸ்டாண்ட் மேலே வச்சுருக்கிற ஒரு பெட்டிங்க. இந்த பெட்டி நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வச்சாச்சுங்க. அது திறந்து மூடி இந்த பெட்டியே அப்படியே நஞ்சு போச்சு. அது வந்து கிளியர் அளவுக்கு வந்துருச்சுங்க. அதனால் இந்த போகிக்காவது இதை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணேங்க. இதில் என்ன போட்டு வச்சுருக்கிறேன்னா, இந்த மாதிரி கலர் கோலப்பொடிகள்லாம் தான் போட்டு வச்சுருக்கிறேன். நிறைய வந்து போகிக்கு நான் வேண்டாத பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி தான் பேப்பர் கவருக்கு போட்டேங்க. நான் அதையும் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். சரி, இது ஞாபகத்துக்கு வரவும் கடைசிக்கு இதையாவது வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். இது வந்து ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாங்க. நான் வந்து ஒரு சோலார் லைட் ஒன்று வாங்கினேங்க. அந்த பெட்டி வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்கொயராக இருந்துச்சு. அப்போ நான் இன்னும் அந்த மூடி மட்டும் மேலே அதை கட் பண்ணிவிட்டு இந்த கோலப்பொடியெல்லாம் பழைய பாக்ஸ்லேருந்து அப்படியே இந்த சைடு திருப்பி வச்சுட்டேங்க. எல்லாமே இந்த புது பாக்ஸுக்கு மாற்றி வச்சுட்டேன். அதில் வந்து இடம் இல்லாததுனால ஒன்றுக்குள்ள ஒன்றா போட்டு வச்சுருந்தேன். நான் எப்போவுமே வருஷம் பூரா கலர் கோலம் போடுவேங்க. அதில் எப்போவுமே கலர் கோலப்பொடி இருந்துகிட்டே இருக்கும். நான் எங்கே கலர் நல்ல டார்க் கலர் பார்த்தாலும் வாங்கிக்குவேன். அப்போ வாங்கி பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ஒரே மாதிரி கப்பு வாங்கி அதில் போட்டு வச்சுக்குவேன். அப்போ நமக்கு கலர் போடும்போது விரல் விட்டு எடுக்க ஈஸியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் அகலமான கப்பாக பார்த்து நான் வாங்கி வச்சுட்டேங்க. நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஓப்பனாக வைக்க முடியாதுங்க, காற்றுக்கு பறக்கும். அப்புறம் வந்து நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய இலையை வந்து காற்றுக்கு நிறைஞ்சிரும். அதனால் நான் வந்து எப்போவுமே இந்த கலர் கோலப்பொடியெல்லாம் ஓப்பனாக வைக்க மாட்டேங்க. அதனால தான் இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் ஏதாவது கிடச்சிச்சின்னா நான் வந்து வாங்கி அதை அடுக்கி மூடி வச்சுருவேங்க. 2 வருஷமாக இந்த பாக்ஸில் தான் வச்சுருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எப்படி கிழிஞ்சு போய் நஞ்சு போயிடுச்சு. சரி, இதை தூக்கி போட்டுட்டு இந்த போகிக்காவது நம்ம மாற்றுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ புது பாக்ஸில் போட்டிருக்குறேங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பாக்ஸு. இது நல்ல கெட்டியான அட்டைப்பெட்டி தாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஞ்சு போகாது. அதனால தான் நான் வந்து பாருங்கள், இந்த மாதிரி கலர் பொடியெல்லாம் தனித்தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். இது நல்ல அகலமான பாக்ஸாக இருக்கிறதுனால கோலப்பொடி அந்த கப்புகளெல்லாம் நான் தனித்தனியாகவே விரித்து வச்சுட்டேங்க. கொஞ்சமாக இருக்கிற கோலப்பொடியெல்லாம் நான் சின்ன டம்ளர்லேயும் போட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம கோலம் போடும்போதே இதை நம்ம திறந்துக்கலாம். கோலம் போட்டு முடிச்சோடனே நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.